ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ பிரைமோ டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, டே 3 பிக் பாஸ் சீசன் 9 தமிழோடைய டே 3 இன்னைக்கு எப்படி இருக்குது? எப்படி போய்க்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். காலையில எந்திரிச்ச உடனே மேக்ஸிமம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்கங்க. எந்திரிச்சு அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்கார்சிட்டி வேற. அந்த ஐ மீன் சாரி வாட்டர் ஸ்கார்சிட்டி வேற. அங்க வந்துட்டு தண்ணி தட்டுப்பாடாக இருக்கிறது. அதுதான் அந்த வீட்டினுடைய டாஸ்க்கு. ஸோ காலையிலேயே எந்திரிச்சு அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல்லு விளக்குறதுக்கு மத்த மத்த மேற்படி சமாச்சாரங்களுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. அது போய்க்கிட்டு இருக்குங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல வந்து கனி அவர்கள் வந்து ஒரு அழகான ஃபுட் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லக்ஸுரி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி ஃபுட்ட வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சமைச்சுட்டோம். நமக்காக அதாவது நார்மல் பிக் பாஸ்ல இருக்கிறவங்களுக்காக நான் சமைச்சுட்டேன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இது கேட்கும்போது இது இல்ல, அது இல்ல, இந்த இன்கிரீடியன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. தட் வாஸ் குட் ஆக்சுவலி. நமக்கு வந்து பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து இந்த சீசன் 9ல தான் காலங்காத்தால எந்திரிச்சதுல இருந்து வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால அப்படியே தூங்கி வழிஞ்சு எந்திரிச்சு வருவாங்க. அந்த பாட்டு போடுற வரைக்கும், அதுக்கப்புறம் பாட்டு பாடி, ஆடி, அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்து மதியத்துக்கு மேல தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், டாஸ்க் எல்லாம் ஆரம்பிக்கும். இந்த தடவ வந்து காலையில இருந்தே உங்களுக்கு வந்து நல்லபடியா ஆரம்பிச்சிருச்சு. அ அது அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா, இந்த சீசன் இன்னும் மனசுக்கு ஒட்டலையோ! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா, போன சீசன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு முழுசாவே இருந்தாலும் சரி, அதாவது மொத்த கண்டஸ்டன்ட்டுமே இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்காவது விஜய் டிவி ஃபேஸஸ் இருப்பாங்க. சரி ஓரளவு பழகுன முகங்களாச்சே, அவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம், அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஆர்வத்துல எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மனசுல ஒட்டிட்டாங்க. போன சீசன் தான் எல்லாருமே 15க்கும் 15 வந்து மொத்த கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஏதோ 1, 2 கண்டஸ்டன்ட்ஸ் தான் வெளிய இருந்து எடுத்தாங்க. மத்த எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்டா எடுத்ததுனால, அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் இந்த தடவ அதுலயும் ரொம்ப கம்மியா போயிட்டாங்க. அ கேம் நல்லா இருக்கு. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குதோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. காலையிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் ஆரம்பிக்குது. விஜே பார்வதிக்கும், பிரவீன்ராஜ் அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இப்போ வந்து திவாகர் அவர்களும், விஜே பார்வதி அண்ட் பிரவீன்ராஜ் 3 பேரும் உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க. கலையும் இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பிரவீன்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த மாத்தி சொல்ட்டாரு. இவரு வந்து திவாகர் அவர்கள் வந்து பேரழகன் சூர்யா மாரி ஏதோ ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அத வந்து என் ஏரியால பிரவீன்ராஜ் அவர்கள் என் ஏரியால இதே மாரி ஒருத்தர் இருக்காரு. அவரு கொஞ்சம் ஆ ஊனமுற்றவரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வேற வார்த்தை ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து விஜே பார்வதி அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ண போயிருக்காங்க. இது இப்படி சொல்லாதீங்க. இப்படிதான் சொல்லணும்னு கரெக்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போ வந்து பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து நீங்க வந்து மத்தவங்கள மேனிபுலேட் பண்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது கேமராவுக்காக நீங்க எல்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற எந்திரிச்சு போற மாரி எந்திரிச்சு போயிருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு தான் காமிச்சாங்க லைவ்ல. பட் நீங்க எபிசோட்ல பாருங்க. எந்த அளவுக்கு எது ஃபுல்லா இருக்கோ எபிசோட்ல மேபி ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சு அப்படியே போயிருச்சு. மறுபடியும் பிரவீன்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அ எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் விஜே பார்வதி அவர்கள் இந்த விஷயத்த வந்துட்டு திவாகர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. ஆனா இவர் வந்து கேமரால வந்து பேசுறாரு. அ ஆக்சுவலி ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்கு. அது வி பிரவீன்ராஜ் வந்து சில விஷயங்கள் சரி அப்படின்னு நினைச்சு பண்றாரு. பட் ஆனா அது வந்து ஒரு மாரி ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்கு. அது வந்து ரொம்ப தப்பா இருக்கு ஆக்சுவலி. அவர் நடிக்கிறாரு. அது வந்து ஃபேக்கா நமக்கு தெரியுது. அ அவர் செய்ற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அவரு வந்து குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, எனக்கு வந்து ரொம்ப நாலேட்ஜ் இருக்கு. எனக்கு ஆக்டிங் நாலேட்ஜ் அந்த மீடியா வைஸ் வந்து எனக்கு வந்து பயங்கர நாலேட்ஜ் இருக்கு. நீ எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் பிரவீன்ராஜ் கிட்ட இருக்கு. அது வந்து பின்னாடி வந்து விஜய் பார்வதிக்கு பின்னாடி வந்து கேமரால பேசும்போது அது நல்லாவே தெரியுது. ஒரு மாரி செய்கைலாம் செஞ்சு காமிச்சு, தட் வாஸ் நாட் கூல் ஆக்சுவலி பிரவீன்ராஜ். நீங்க உங்களுடைய ஆட்டிட்யூட மாத்தணும்.
ஸோ அது வந்து பிரவீன்ராஜ் மேல ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. விஜய் பார்வதி அவர்கள் நேத்திலிருந்தே வந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது கலைய கலை கூடயும், திவாகர் கூடயும் ஹேண்ட் வந்து வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு 3 பேரும் சேர்ந்திருக்காங்க போல இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அவங்க வந்து அ பாதுகாக்கிறதும், அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, இவருக்கு வந்து பாதுகாக்கிறதுமாவே நேத்திருந்து போய்க்கிட்டு இருக்கு விஜய் பார்வதிகள். அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நாட் கூல். விஜய் பார்வதி அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்துட்டா இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நமக்கும் வந்து ஓட்டு நெறைய கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு இவங்க கூட சேர்ந்திருக்காங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. பட் மேபி இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இவர டார்கெட் பண்றாங்க. சோ நம்ம இவங்க கூட இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நியாயவாதியா வெளிய வந்து தெரிவோம். அப்படின்னு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மேபி பார்வதி அவர்கள் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். அப்படியே போக, போக, போக இந்த மார்னிங்ல வந்து இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் போக மார்னிங் ஆக்டிவிட்டி பாட்டெல்லாம் போடுறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் பண்றாங்க. ஸோ என்ன டாஸ்க் அப்டின்னாக்கா, யாரு எலிமினேட் ஆகணும், யாரு இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகணும், யாரு வின் பண்ணுவாங்க, நீங்க எத்தன நாள் அங்க இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியுது, அப்படிங்கிற மாரி தான் ஒரு டாஸ்க். ஒவ்வொருத்தரா வந்து சொல்லணும். ஸோ இந்த டாஸ்க் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த டாஸ்க் வந்து ஒரு நல்ல டாஸ்க் ஆக்சுவலி. இது வந்து வேற மாரி கூட அணுகியிருக்கலாம். பட் ஆனா இவங்கலாம் மக்கள் வந்து எப்படி அணுகியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கடைசி இந்த டாஸ்க்க பத்தின நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் வர்றாரு. விக்ரம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பிரவீன் காந்தி அவர்கள் சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு வின்னர் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, வின்னர் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சபரி வின் பண்ணுவாரு. அப்புறம் வந்து தான் எவ்வளவு நாள் வந்து இங்க இருப்போம் அப்படின்னாக்கா, நான் வந்து கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இப்படி சொல்றத நம்ம வந்து சரி ஓகே அவர் இதுதான் சொல்றாரு அப்படின்னு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரவீன்ராஜ் வரார். பிரவீன்ராஜ் வந்து அவருடைய தெரியுதுல்ல. ஏன்னா அவருக்கு இவ்வளவு நாளா நடந்த ஒரு 2, 3 நாளா நடக்கிற பிரச்சனைகள வச்சு, அ திவாகர் வந்து எலிமினேட் ஆனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா திவாகர் வந்து வந்து பேசும்போது தான் தான் சரி, தான் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு அப்படிங்கிற ரீசன சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அ யா இவர் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். 105 நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அ 105 நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. யாரு வின்னர்ன்னு சொல்றாரு? கம்ருதீன் வின்னரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு. அது என்னால ஏத்துக்க முடியல. என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து ஓவர் டூ பண்ணல கம்ருதீன். வந்து இதுன்னா இது இப்படிதான் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு எதார்த்தமா இருக்காரு அப்படிங்கிற மாரி ரீசன் சொன்னாரு. பட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நேத்து அந்த பிரச்சனையில கம்ருதீன் பண்ணது கொஞ்சம் ஓவர் டூ தான். ஸோ கம்ருதீனையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அத ஸோ அ நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷா வராங்க. ஆக்சுவலி நான் என்னென்ன யார் யார் என்ன சொன்னாங்கங்கிறத நான் எழுதி வச்சு தான் சொல்றேன். தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸோ சுபிக்ஷா வராங்க. ஸோ சுபிக்ஷா வந்தவுடனே ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யார் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, பிரவீன் காந்தி அவர்கள் ஆவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் யார் ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரு வின் ஆவாங்கன்னு சொல்லும்போது சபரி. அண்ட் யாரு வந்து இருப்பாங்க அப்படிங்கும்போது, எத்தன நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சபரி இங்க நின்றிருந்தா நான் வந்து பக்கத்துல நின்றுருப்பேன். அதாவது ரன்னர் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஓகே. அடுத்ததா வந்து விஜய் பார்வதி அவர்கள் வராங்க. விஜே பார்வதி அவர்கள் யாரு ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, யார் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னாக்கா, பிரவீன் காந்தி அவர்கள் ஆவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து யாரு வந்து வின்னர் ஆவாங்கன்னு பார்த்தா, கலையரசன் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் கலையரசன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி கலையரசன் சொன்னா தனக்கு வந்து நெறைய நெறைய ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா? இல்ல என்ன விஷயத்துக்கு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பார்க்கிறோம். 2, 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலையரசன் எதுலயுமே வரல. கேமரா முன்னாடி ஆளே காணோம். எங்க இருக்காருன்னே தெரியல. கேமரா சுத்தி பார்த்தாலும் கேமரா டேய் எங்கடா இருக்கன்னு கேமராவே கேட்கும். அந்த மாரி கலையரசன் வந்து இருந்தாங்க. ஸோ ஓகே. அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தான் எத்தன நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா, 105 நாள் வரைக்கும் நான் கண்டிப்பா இருப்பேன். அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அடுத்து திவாகர் வந்தார். திவாகர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யார் ஆவாங்க? ஆப்வியஸ்லி கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆவாரு. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அடிச்சு டம்மு 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 டம் ஏங்க அவருக்கு என்னனாலும் சொல்லுங்க நீங்க.
அவருடைய பேச்சுல அவருடைய கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து டன் கணக்கா இருக்கு. டன்னா நார்மல் டன். அதாவது டன்களின் கணக்கா வந்து அவருடைய பேச்சு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, அவர் என்ன சொல்றாரு, "கமருதீன் வந்து என்கிட்ட வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணாரு. அது வந்து எனக்கு பிடிக்கல. ஐ மீன் அது வந்து தவறான விஷயம் தான்." எக்ஸாக்ட்லி. அது தவறான விஷயம் தான். ஒரு மனிதனுக்கு நீங்க வந்து குடுக்கக்கூடிய அடிப்படை மரியாதையை நீங்க குடுத்து தான் தீரணும். அது கமருதீனாக இருந்தாலும் சரி, அது வந்து திவாகராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும், ஒரு மனிதன்னா அவன் மனுஷன். அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி. சில பேர் வந்துட்டு இன்னசென்ட்டா இருப்பாங்க. அதுக்காக நம்ம ஏறி மிதிச்சிடலாம் முடியாது. அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து ஒருத்தர வந்து தரக்குறைவா நம்ம பேசிடலாம் முடியாது. அவர் என்னதான் நம்ம வந்து வெளிய வந்து வேற மாரி நம்ம பார்த்திருந்தாலுமே, எனக்குமே 1008 கருத்து வேறுபாடுகள் அவர்கள் மேல இருந்தாலும், ஆனா அவருக்கு நம்ம குடுக்கக்கூடிய அடிப்படை மனித உரிமையும், மனித மரியாதையையும் நம்ம குடுத்து தான் ஆகணும். அது நேத்து வந்து கமருதீனும் சரி, எஃப்ஜேவும் சரி அத குடுக்க தவறிட்டாங்க. அத வந்து நான் கண்டனத்துக்குரியது ஆக்சுவலி. அப்புறம் நம்ம அடுத்து போயிரலாம். திவாகர் அவர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா என்கிட்ட வந்து இந்த மாரி நடந்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சுத்தமா பிடிக்கல. அவர் வந்து மரியாதையே தெரியாத மனிதர் அப்படிங்கிற மாரி சொல்லி அவர எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அடுத்து வந்து வின்னர் வந்து யாருன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா, பார்வதி அவர்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரு அவருக்கு முட்டு குடுக்கறதும், இவங்களுக்கு முட்டு குடுக்குறதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ தான் எத்தன நாள் இருப்பேன் அப்படின்னு சொன்னாருனாக்கா, நான் 60 நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு திவாகர் சொன்னாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா கொஞ்சம் பேசுறாருங்க. அத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அ நம்ம ஏன் அப்படின்னாக்கா வந்து, நம்ம எல்லா நேரங்கள்லயும் நம்ம ஒரு மனுஷன வந்து எல்லா நேரங்கள்லயும் நம்ம எல்லாத்தையுமே வந்து தப்புன்னு சொல்லிற முடியாது. அவர் செய்யற செயல்பாடுகள் கொஞ்சம் நமக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். பிடிக்காம தான் இருக்கு. பட் சில விஷயங்கள் வந்து அங்க வந்து பேசும்போது, ஒரு சென்சிபிளா பேசுற மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா யார் வராங்க? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கெமி அவர்கள் வராங்க. கெமி அவர்களும் இதுதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் திவாகர் அவர்கள் ஆவாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2nd வந்து வின்னர் யார் பார்த்தாங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபைனலிஸ்ட் தான் வந்து ஃபைனலிஸ்ட்டா வருவேன் அப்படிங்கிற மாரி கெமி அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வராங்க. பிரவீன் காந்தி அவர்கள் தான் ஒரு ஃபன் விஷயமா ஒண்ணு பண்ணாரு. ஆக்சுவலி உள்ள வந்தோனே யாரு ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ஆவாங்கன்னு பார்த்தா மாயான்ட்டாரு. மாயா 7த் சீசன் ஆச்சே! அந்த அம்மா எங்கம்மா இங்க வந்துச்சு? எங்கேயா இங்க வந்துச்சு? அப்படின்னு பார்த்தாக்கா, பார்வதிய தான் மாயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி இவர் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்து ஹோம் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. மாயா கேரக்டர்ல பார்வதிய பார்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து எனக்கு அப்படிதான் புரியுது. உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வின்னர் யார் ஆவாங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு கனி நந்தினி அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவங்க வந்து பாக்குற வேலைகள் சின்சியாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. தான் வந்து ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் வந்து இருக்கிற வரைக்கும் இளைஞர்களுக்கு நல்லது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஊட்டிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. சில கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அது வந்து நமக்கு வந்து மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. அது ஏற மாட்டேங்குதுங்கிறத விட அது வந்து ஏத்திக்க வேணாம். அப்படிதான் இருக்கு. அடுத்து அப்சரா சிஜே அவர்கள் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் கலைய சொல்றாங்க. 2வது வின்னர் சபரிய சொல்றாங்க. 3வது தான் வந்து ஃபினாலே வரைக்கும் வருவேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடைசியில சொல்றேன். என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்ப அடுத்து வந்து கனி வராங்க. கனி வந்துட்டு எலிமினேஷன் ஆகப் போறது வந்துட்டு அரோரா சின்க்ளேர் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணல. நமக்கு தெரியும். அவங்க வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அரோரா சின்க்ளேர் மேல இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு குடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து அவ்ளோ கிளியரா இருக்கு. ஏன்னா, அவ்ளோ கிளியரா இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளா இருக்கு. அதனால நான் வந்து சப்போர்ட் பண்றேன். அண்ட் அவங்க சொல்றாங்க ஆக்டிவிட்டீஸே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அண்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தா சபரி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் தான் வந்து எப்பவுமே 100 நாளைக்கு மேல கன்ஃபார்மா இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து வியானா. வியானாவ வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. இங்க வந்து அவங்க கியூட்னஸ்ன்னு நெனச்சுட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுல வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அண்ட் பிரவீன் காந்தி தான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கமருதீன் சொல்றாங்க.
கமருதீன் வின்னர் ஆவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தான் வந்து 106 நாள் கன்ஃபார்மா இருப்போம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஆப்வியஸா தன்னை வந்து 106 நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்திக்கிறாங்க. ஸோ வியானா அவர்களுக்கும் வந்து ஆதிரை அவர்களுக்கும் இப்பவே பிஆர் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை நம்ம கடைசியில பேசுவோம். கடைசியிலனா அடுத்த வீடியோல எப்பயாவது வேற வீடியோல பேசுவோம். பட் இப்பவே நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பிஆர் வேலைகள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்பவே 3 நாள் தான் ஆகுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு முழுசா கூட தெரியல. அதுக்குள்ளேயும் வந்து வியானா அவர்கள் வந்து அப்படி என் வாழ்க்கை அடுத்தது வர்றது எஃப்ஜே வராரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்துட்டு துஷார் ஆவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வின்னர் யார் ஆவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுக்கு வந்து சபரி ஆவாரு அப்படிங்கிற மாரி சொல்றது. நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 80 டேஸ் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அடுத்து வந்து 80 டேஸ் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து ரம்யா ஜோ வராங்க. ஸோ ரம்யா ஜோ வந்து ஆ ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து திவாகர்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வின்னர் யார் ஆவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, சுபிக்ஷா சொல்றாங்க. தான் வந்து ஒரு 100, 106 நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறத அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க ஆக்சுவலி. ஆம் ஸோ அடுத்ததா வந்து ஆ இவர் வராரு. கானா வினோத் அவர்கள் வராரு. கானா வினோத் அவர்கள் வராரு. ஸோ அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து சபரி ஆவாரு அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே நெறைய பேர் வந்து வின்னர் வந்து சபரி, சபரி, சபரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் வந்து எலிமினேஷனே வந்து சபரி ஆவாரு அப்படிங்கிற மாரி சொன்னா, அங்க ஒரு சின்ன கூச்சல் குழப்பம் வந்தது. ஏன் நாங்க வந்து சொல்லக்கூடாதா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாரு. ஸோ அது வந்து சபரி ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ஆவாரு. அவர் சொன்ன காரணம் அல்டிமேட். உண்மையிலேயே சூப்பர் ஆக்சுவலி. ஏன்னா சபரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கிறாரு. அது வந்து ஒரு வகையில பார்க்கும்போது நடிப்பு மாரி தான் தெரியுது. ஸோ அந்த ஹம்பிள்னஸ் வந்து இந்த கேமுக்கு செட் ஆவாது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அங்க வந்து நீங்க விளையாண்டு ஆகணும். நார்மலா வந்து ஏதோ கை, கால் பட்டுருச்சு அப்படின்னாக்கா, "சாரி ப்ரோ, சாரி, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இவரு வந்து சாரி, 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 சாரி அப்படியே கால்லயே விழுந்துருவாரு போல. அந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கிறாரு. பட் டாஸ்க் எல்லாம் நல்லா பண்றாரு. பொறுப்போட இருக்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான். பட் அது வந்து ஓவர் ஹம்பிள்னஸ் வந்து இந்த கேமுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க, செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து வந்து சபரின்னு சொல்லி சொல்றாரு. செகண்ட் வந்து வின்னர் யாருன்னு சொல்லும்போது அது அல்டிமேட். பிரவீன் காந்தி தான் வின்னர் ஆவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அது வந்து காமெடியா இருக்கு. அத அப்படியே உட்டுறலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இவரு வந்து எத்தன நாள் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, 200, 300 நாள் கூட நடத்த இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஓகே ரைட்டு. அப்புறம் வந்து இது வந்து 200, 300 நாள் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. பட் ஆனா இது வந்து 105 நாள் தான் பிரதர். ஸோ அதுக்கு மேல உங்கள நீங்க நெனச்சா இல்ல. அவங்க நெனச்சாலே உங்களால இருக்க முடியாது. வெளிய கெளப்பி விட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வின் பண்றதுக்கு விளையாடுங்க. அடுத்ததாக ஆதிரை உள்ள வராங்க. ஆதிரை உள்ள வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவங்க வந்து இதே மாரி தான் சொல்றாங்க. ஆ ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்துட்டு பிஜே பார்வதி ஆவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து அம் எல்லார் கூடயும் சேர்ந்திருக்கிறாங்க. செட்டு சேர மாட்றாங்க. கடைசியில வந்துட்டு கலையும் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னதுதான். கலையும் ஆ திவாகரும் வந்துட்டு அவங்க ஒரு செட்டு சேர்ற மாரி இருக்கு. அவங்களுடைய ஆடியன்ஸ இவங்க கிராப் பண்ணி வோட் பேங்கிங் ஏத்திக்கலாமா? அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரீசன் சொல்றாங்க. பட் அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ விஜே பார்வதியும் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுபிக்ஷா வின்னர்ல சொல்றாங்க. அண்ட் 106 நாள் வரைக்கும் அதேதான். 106 நாள் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து நந்தினி வராங்க. நந்தினி வந்து பார்வதி வந்து எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன். பார்வதி வின்னர் ஆஸ் யூசுவல் சபரி. அண்ட் வந்து 20, 30 நாள் தான் நான் இருப்பேன். எனக்கு வந்து நான் வந்து அவங்க ஒரு ரீசன் குடுத்தாங்க. ஆக்சுவலி 20 நாள், 30 நாளைக்கு மேல என்னால நடிக்க முடியாது. யாருனாலயும் நடிக்க முடியாதுன்னா. அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. ஸோ 20, 30 நாள் வரைக்கும் நான் வந்து இருப்பேன். அப்படிங்கிற மாரி 20, 30 நாள் வரைக்கும் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அ அடுத்து வந்து அரோரா சின்க்ளேர் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து கலை அவர்கள் ஆவாரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. வின்னர் வந்து கெமி ஆவாங்க.
இத்தன பேர்ல இவங்க தான் கெம்மி பேர எடுத்திருக்கிறது. ஸோ இவங்க வந்து எத்தன நாள் முடியுதோ அவ்வளோ நாள் நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். கலை அடுத்து வராங்க. கலை அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து திவாகர். அவர் ரொம்ப கிளவரா பேசுறாருங்க கலை. அவர் உண்மையிலே வெளிய வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அவர் ரொம்ப கிளவரா ஆடுறாருங்க. அவர் பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏன் திவாகர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்கா, வந்து வெளிய நெறைய பேர் இருக்கு அவருக்கு. நல்ல பேர் இருக்கு. இங்க இருந்து நெறைய விஷயங்கள் தப்பா போறதுனால, அது பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் வெளிய போனா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. 2வது வந்து ரம்யா ஜோ ஜெயிக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை அடிப்படையில இருந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நான் இந்த கேமுக்கு வர்றதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளெல்லாம் எதுக்குப்பா உள்ள கூட்டியாந்து உள்ள உட்கார வச்சுட்டு எங்க உசுர வாங்குறீங்க? பிக் பாஸ். ஓகே. சோ இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத மனிதன வீக்லயே அடிச்சு விரட்டி தள்ளணும். இன்னொரு விஷயம், கலை அவர்கள் நேத்து வந்து ரிவ்யூஸ பார்த்து நாய்கள் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு, நீங்கள் வெளிய என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா முதல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப மரியாதையா நான் சொல்றேன். கலை வந்து நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம் நீங்க எத்தன பேர்ட்ட என்ன அடி வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க வந்து இந்த மாரி தாட்டெல்லாம் அழிக்கிறது நல்லது. மத்தவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள நீங்க பார்த்துக்கங்க. ஏன் அப்டின்னாக்கா, நீங்க வெளிய இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அதனால தான் நீங்க இங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அடுத்து துஷார். துஷார் வந்து ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து திவாகர் ஆவாருன்னு சொல்லியிருக்காங்க. வின்னிங் வந்து ரம்யா ஜோ வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. ரம்யா ஜோ வந்து நீங்க நல்லா விளையாடுறீங்க அதெல்லாம் ஓகே. தயவு செஞ்சு அந்த சென்டிமென்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறம் வந்து இவர் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாராம். இல்லப்பா நான் நல்ல பையனா நடந்து 105 நாள் வரைக்கும் இருந்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தாராம். அதனால 105 நாள் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கமருதீன் வராரு. ஸோ கமருதீனும், திவாகரும் நேத்து ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் திவாகர் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. வின்னர் வந்து சபரி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் வந்து ஒரு 60 நாள் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து சபரி அவர்கள் வராங்க. சபரி அவர்கள் வந்து கொஞ்சம் யூனிக்கா பேசினாரு. எப்படி எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து விஜே பார்வதி ஆகணும் அப்படிங்கிற மாரி பேசினாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்கள வந்து வின்னர்ன்னு நெனச்சேன். பட் அவர் வந்து உள்ள வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த தாட் வந்து மாறிடுச்சு. அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்புறம் வந்து சுபிக்ஷா வின்னர் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆஸ் யூசுவல் நான் 105 நாள் வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இது வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த டாஸ்க் பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்பா எல்லாமே ஓகே. எல்லாமே ரைட் ஓகே டாஸ்க். யாருமே தன்னை வந்து எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இது காட்டுது. ஏன்னா எவனுமே நான் வின் பண்ணுவேன். நான் வந்து 106 நாள் வரைக்கும் இருப்பேன். வின் பண்றத வச்சு அப்படிங்கிற மாரி யாருமே பேசலைங்க. அப்போ செல்ஃப் வேலிடேஷன் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இவங்க எவன்ட்டயுமே இல்ல. தன்னை வந்து ரொம்ப வந்து தன்னையவே வந்து கீழ வச்சிருக்கிறாங்களோ! தன்னை வந்து யாருமே வந்து முன்னிறுத்தலையோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு டவுட் வருது. இன்னொன்னு வந்து ஒரு திவாகர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதீத வேலிடைசேஷன், செல்ஃப் வேலிடைசேஷன் வந்து அதீதமா இருக்கு. அதாவது தான் பண்றது தான் சரி, நம்ம பண்றது வந்து எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பிரச்சனை தான். இல்லாம இருக்கிறதும் பிரச்சனை தான். ஸோ செல்ஃப் வேலிடைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை மரியாதை ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்னு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அங்க வந்து 20 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஓரமா அ திவாகர் அவர்கள் ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்காங்க. அங்க யாரும் உட்காருங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க நான் சொல்லல. ஏன்னா நானும் அந்த டாஸ்க்க ஃபுல்லாவே பார்த்தேன். யாருமே வந்து உட்காருங்கன்னு சொல்லல. அதுதான் சொல்றேன். ஒருத்தர் மீது எவ்வளவு வேணா விமர்சனங்கள் இருக்கட்டும். அது நல்ல விமர்சனமும், கெட்ட விமர்சனம். ஆனா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையான விஷயத்த அடிப்படையான மரியாதைய நம்ம குடுத்து தான் ஆகணும். அத வந்து எல்லாரும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அ தாழ்மையான கருத்து. அண்ட் என்னுடைய கண்டனத்த தெரிவிச்சுக்கிறேன் கலை அவர்களுக்கு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு ரிவ்யூவர நீங்க வந்து நாய்கள் அப்படின்னு நீங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ சொன்னதுனால வந்து பெரிய ஓரளவுக்கு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. பட் ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு பொது வெளியில
அதுவும் ஒரு வேலையாக எடுத்து செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய கருத்தை அவங்க வந்து வெளிய சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்? முடிஞ்சா ஏத்துக்கணும், இல்லன்னா விட்டுறணும். அதனால நீங்க வந்து பார்த்து பேசிக்கங்க. வெளிய வரும்போது உங்களுக்கு சரியான அடி இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். வெளிய வரும்போதுனா மத்த கருத்தியல் ரீதியாக நெறைய பேர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நடந்தத நான் உங்களுக்கு சொல்ட்டேன். இப்போ வந்து எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அடுத்த லைவ் நான் அப்படியே கன்டின்யூ பண்ணி பார்த்துட்டு, அடுத்தடுத்த வீடியோல நான் உங்கள வந்து மீட் பண்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் ஒரு வீடியோ போடுவேன்னு நெனைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பை பாய்.